வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி கோவிச்சிட்டு வந்து ரூம்ல உட்கார்ந்துருக்க. அத்தை வாங்க சாப்பிடலான்னு பாக்யா கூப்பிட, எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க ஈஸ்வரி. ஏன்னு பாக்யா கேட்க, எனக்கு பசிக்கலங்கிறாங்க. நீங்க மாத்திரம் சாப்பிடணும்னு 1001வது தடவையா அதே டைலாக்க பாக்யா சொல்ல, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க ஈஸ்வரி. அத்தை டைமுக்கு சாப்பிடலன்னா உங்களுக்கு மயக்கம் வரும் அத்தை அப்படின்னு பாக்யா சொல்ல, இங்க ஒரு ஓரமா மயங்கி விழுந்து கிடந்துட்டு போறேன். அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இதோ பாருங்க, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு பாக்யா கொஞ்சம் எரிச்சலோடு சொல்ல, ஆமா நான் சின்ன குழந்தை தான், அடம் பிடிக்கிறவ தான், பிடிவாதக்காரி தான், எனக்கு அறிவில்ல தான், நீ என்ன வேணா சொல்லிக்கோ, வீட்டை விட்டே போக சொல்லிட்ட, இதெல்லாம் சொல்றது உனக்கு என்ன பெரிய விஷயமாங்கிறாங்க ஈஸ்வரி. இதோ பாருங்க அத்தை, நீங்க ஒண்ணு கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கும் நீங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க அத்தை அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க பாக்யா. என்ன தொல்லை பண்ணாம தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கிறாங்க ஈஸ்வரி. இப்ப என்ன, நீங்க சாப்பிட வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்னு பாக்யா கேக்க, நீ என்னதான் கூப்பிட்டாலும் சரி, நான் சாப்பிட வரல, எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க ஈஸ்வரி. ஐயோ அத்தை ப்ளீஸ் வாங்க அப்படின்னு பாக்யா கூப்பிட, இப்ப நீ போறியா இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கத்த. அப்படின்ட்டு போறாங்க பாக்யா. அவங்க கிச்சனுக்கு வர, அக்கா என்னக்கா சொன்னாங்கன்றாங்க செல்வி. சாப்பாடு வேண்டாமான்னு பாக்யா சொல்ல, எதிர்பார்த்தது தானே அப்படின்னு செல்வி சொல்ல, ஏன் தான் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு பாக்யா சொல்ல, அக்கா கோபி சார் இங்கே இருக்கட்டும்னு நீ சொல்ற வரைக்கும் அம்மா இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு செல்வி சொல்ல, அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். ராதிகா முகத்துக்காக கொஞ்ச நாள் வாடகை கொடுத்துட்டு இங்க இருங்கன்னு சொன்னேன். அத நேத்துக்கு சொல்லி காட்டுறாரு, வாடகை குடுக்குறேன்னு. நான் என்ன ஹோட்டலா நடத்திட்டு இருக்கேன் இங்க? பசிச்சா சாப்பிடுவாங்க, நான் என்ன ஊட்டி விடவா முடியும் அப்படிங்கிற பாக்யா. இனியா நீ எப்ப சாப்பிட போறேன்னு கேக்குறாங்க. ஆ இன்னும் 2 பேஜ் இருக்குமா, அதை முடிச்சிட்டு சாப்பிட்டுருவேங்கிறாங்க இனியா. நீ சாப்பிடும்போது பாட்டிக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துரு சரியா அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி கொடுத்துக்கிறேங்கிறாங்க இனியா. இங்க பாரு, அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்கன்னு பாக்யா சொல்ல, நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு இனியா சொல்ல, சரி அப்போ நீ பாத்துக்கோ, வா செல்வி கிளம்பலாங்கிறாங்க பாக்யா. சரிக்கா கிளம்பலான்னு செல்வியும் தலையாட்ட, அம்மான்னு இனியா கூப்பிடுறாங்க. உங்களுக்கு சாப்பாடுன்னு இனியா கேட்க, நான் ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, உம்முங்கிறாங்க இனியா. பாவம் ரைட்டருக்கு வேர்ட்ஸே கிடைக்கல போல இருக்கு டைலாக் எழுத. வெளியே போற பாக்யா திரும்பி வந்து இனியா கிட்ட, இனியா நீ கூப்பிட்டும் சாப்பிட வரலனா உங்க அப்பா கிட்ட சொல்லு சரியா அப்படின்னு கேட்க, சரிம்மாங்கிறாங்க இனியா. இதோ பாரு, அவங்க மத்தியானம் 2 மாத்திரை வேற சாப்பிடணும், சாப்பிடாம இருந்தா அவங்களுக்கு மயக்கம் வந்துரும், இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியாது, அத சொல்லி நீ சொல்லிடு சரியா அப்படின்னு 100வது தடவையா சரியான்னு கேட்க, சரி நான் சொல்லிடுறேன், நீ கவலைப்படாம போங்கிறாங்க இனியா. பாத்துக்கோ. ஆ வர்றேன் அப்படின்னு பாக்யா கிளம்ப, அப்பா வெளியே போய் சேர்ந்துட்டாங்களான்ற திருப்தியோட மொபைல கையில எடுக்கிறாங்க இனியா. உடனே ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க கல்லால நிக்கிற ஸ்டாஃப் கிட்ட, எல்லா பில்லையும் சிஸ்டம்ல இன்சர்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கதவை யாரோ திறந்து வர்றாங்க. பாக்யா திரும்பி பார்க்க ஒரு கப்பல் வர்றாங்க. வாங்க வாங்கங்கிறாங்க. வா வந்து பார்த்து உட்காருன்னு ஒய்ஃபை கூட்டிட்டு அவர் வர்றாரு. கீதா அவங்களுக்கு என்ன வேணும்னு கவனின்னு பாக்யா சொல்ல, அக்கா அவங்களுக்கு பில்ல கொடுக்கணும், நான் கொடுத்துட்டு வந்துடுறேங்கிறாங்க இந்த கீதா. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்யா. 2 பேரும் உட்கார, பாக்யா வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. பொடி இட்லி 1 பிளேட், ஒரு மசால் தோசைங்கிறாரு அவரு. பணியாரம் கூட சூடா இருக்கு, காரம் இனிப்பு ரெண்டுமே தயாரா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, 1 பிளேட் ஸ்வீட் பணியாரம் மட்டும் கொடுங்கங்கிறாரு அவரு. சரிங்கன்ட்டு பாக்யா அந்த பக்கம் போக, அங்க இருந்து வர்ற செல்வி, அக்கா என்னக்கா நீ ஆர்டர் எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, இரு இரு ஒரு நிமிஷம் வரேன் இரு அப்படின்னு பாக்யா போயிட்டா. 2 தோசைக்கு பில் போட்டுருன்னு செல்வி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாரு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கா. அக்கா பழனிசாமி சார் என்ன சொல்லியிருக்காரு, ஓனர் ஓனர் மாதிரி இருக்கணும், வேலை வாங்கணுமே தவிர வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா அப்படின்னு செல்வி கேட்க, சொன்னாரு தாண்டி, நானும் அதுபடிதான் நடந்துகிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, கஸ்டமரும் வேற வெயிட் பண்ண கூடாதுல்ல, அதான் ஆர்டர் எடுத்தேங்கிறாங்க பாக்யா. அக்கா அதுதான் நீ செய்யாதக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, செல்வி இது நம்ம ரெஸ்டாரண்ட்டி அப்படிங்கிற பாக்யா. கல்லாக்கிட்ட இருக்க பொண்ணு எடுத்து, திரும்பி என்னோட போன் எடுத்து கொடுங்கங்கிறாங்க. இந்தாங்கக்கான்னு கொடுக்க, அவங்க கால் பண்றாங்க. என்ன ஆகாஷ் நீ அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்க இனியா. போன் எடுத்து பார்த்துட்டு, கால் வெயிட்டிங்ல அவங்க அம்மாவது வரவும் அம்மா போன் பண்றாங்க அப்படிங்கிறவங்க கால் அட்டன் பண்ணாம மறுபடி, நீ சொல்லு எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே டவுட் தானா அப்படின்னு ஆகாஷ் கிட்ட கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பாக்யா கால் அட்டன் ஆகாதத பார்த்துட்டு போன் எடுத்து பாக்குறாங்க. இந்த இனியா ஏன் இப்படி இருக்கான்னே தெரியல, எந்த நேரம் பார்த்தாலும் போன்ல பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு பாக்யா சொல்ல, இந்த காலத்து பிள்ளைங்களே அப்படிதான்க்கா இருக்கிறாங்க, எப்ப பாரு ஆகாசு போன்ல பேசிக்கிட்டே தான் இருக்கிறான், கேட்டா ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்னு சொல்றான்,
அப்படி என்னத்த தான் பேசுறாங்களோ தெரியல. அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க, பாக்யா மறுபடியும் கால் பண்றாங்க இனியாவுக்கு. சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இனியாக்கு மொபைல் எடுத்து பாக்குறாங்க. மறுபடியும் பாக்யாவோட கால டிக்ளைன் பண்ணிட்டு, எஜுகேஷன் விஷயத்துல நீ எப்பவுமே கான்சியஸா தான் இருக்க. இதுல மட்டும் உனக்கு ஏன் டவுட் வருது? அப்படின்னு பேசிட்டு இருக்க போன காதுல இருந்து எடுக்கிற பாக்யா மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ல, அக்கா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு ஆரம்பிச்சா. இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு செல்வி சொல்ல, ஃப்ரெண்ட்ஸா அவளுக்கு ஃபோன் வாங்கி குடுத்தாங்க. அவங்களா ரீசார்ஜ் எல்லாம் பண்றாங்க. அத எல்லாமே பண்றது நான் தானே. ஒரு மரியாதைக்காகவாவது ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்கலாம்ல அப்படின்னு பாக்யா சலிச்சுக்க, சரி விடுக்கா. இப்ப எதுக்கு நீ இனியா பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கங்கறாங்க செல்வி. அத்தை சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்கணும்னு பாக்யா சொல்ல, நினைச்சேன் நீ அதுக்குதான் இம்புட்டு பாடுபடுறேன்னு. ஏன்க்கா உன் மாமியார் என்ன சின்ன குழந்தையா? யாராச்சும் ஊட்டி விடுறதுக்கு பசிச்சா எடுத்து சாப்பிட மாட்டாங்களா? அப்படின்னு செல்வி சொல்ல, கோவமா இருந்தாங்கல்ல, அதனாலதாங்கிறாங்க பாக்யா. கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ஆசைப்படுறது அநியாயம்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் பேசி உன்னை சம்மதிக்க வைக்க முடியாதுல்ல. அதுக்குதான் இப்படி ஒரு உண்ணாவிரதத்தை கையில எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நீ வளைஞ்சு கொடுக்கவே கூடாதுக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, நானும் கண்டுக்காம விட்டுறலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா முடியலையே, மனசு கேட்க மாட்டேங்குது. வயசானவங்க, அவங்க மாத்திரை சாப்பிடலன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்னு பாக்யா சொல்ல, அவங்க மகனுக்காக தானே அவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க. அவங்க மகனே அவங்கள கவனிச்சுக்கிடுவாங்க. நீ யோசிக்கிறதுக்கு விஷயமே இல்லாத மாதிரி உன் மாமியாவ பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. இனியா பாப்பா சொல்லி இருக்கோம், கோபி சார் வந்து சாப்பிட வச்சிருப்பாரு. நீ பேசாம எதையும் நினைக்காம இருக்கா அப்படிங்கிற செல்வி அங்கிருந்து போயிட்டாலும் பாக்யாவுக்கு மனசு கேட்கல. மறுபடியும் கால் பண்றாங்க. இன்னும் இனியா பேசிக்கிட்டே இருக்க பாக்யாக்கு டென்ஷன் ஆகுறாங்க. இங்க வீட்ல கோபி அவங்க அம்மாவுக்கு பரிமாறிட்டு இருக்காரு. அம்மா என்ன கோவம் இருந்தாலும் சாப்பாட்டுல காட்டக்கூடாதுமா. வேளா வேலைக்கு சாப்பிட்டாதான் உடம்பு ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு கோபி சாப்பாடு போட்டுட்டு இருக்க, சாம்பார் ஊத்திட்டு இருக்காங்க இனியா. எனக்கு சாப்பாடு கொடுக்க தான் உன் வேலையெல்லாம் போட்டுட்டு வந்தியான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. இல்லம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. ஃப்ரீயா தான் இருக்கேங்கிறாரு கோபி. ஆமா, நான் சாப்பிடாம இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, கோபி இனியாவை பாக்குறாரு. பாக்யாவா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இனியாம்மா அப்படிங்கிறாரு. அதானே பார்த்தேன்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேளை, எங்க ஈஸ்வரி சாப்பிடாம உலகம் சுத்தாம போயிருமோன்னு பயமா இருந்தது. இப்ப அந்த பயம் போயிடுச்சு. கோபி அம்மா சாப்பிடுறத ரசிச்சு பார்த்துட்டு இருக்க, எனக்கு மத்தியானமும் சாப்பாடு கொடுக்க வேலையை விட்டுட்டு வந்த, இப்பவும் வந்திருக்க. நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் குடுக்கறேன் இல்லன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க கோபி கிட்ட. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு என்ன கஷ்டமா? நீங்க தானே முக்கியம். சாப்பிடுங்கம்மா அப்படிங்கிறாரு கோபி. ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்க, அம்மா வீடுனா பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டினா ஹெல்த் தானேம்மா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கோபி சொல்ல, அவ ரொம்ப பேசிட்டாடா. ரொம்ப ரொம்ப பேசிட்டான்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா பேசட்டுமா? பாக்யாவோட சைடுல இருந்து பார்த்தா அவ பேசுறதெல்லாம் கரெக்ட் தானேம்மா அப்படின்னு கோபி சொல்ல, என்ன கரெக்ட் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஈஸ்வரி கேட்க, சரி இருக்கட்டும், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எதுவும் இப்ப பேச வேணாம், அப்புறமா பேசிக்கலாம் ஓகேங்கிறாரு கோபி. இனியா அவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க, இனியாமா நீ சாப்பிடலையாமான்னு கோபி கேட்க, இல்ல டாடி அம்மா வந்தோடனே சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க அவங்க. சரின்னு கோபி தலையாட்டிட்டு இருக்க, பாக்யா வேகமா வர்றவங்க டக்குன்னு நின்னு பாக்குறாங்க. ஈஸ்வரி சாப்பிடுறத பார்த்த உடனே அவங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வருது. பாக்யா உளறு வர, ஈஸ்வரி அதை பார்த்துட்டு சரி எனக்கு போதும்னு எழுந்திருக்க போறாங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு கோபி சொல்ல, இல்ல எனக்கு போதும் அப்படிங்கிற ஈஸ்வரி கை கூட கழுவாம நேரா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இனியா பாட்டின்னு கூப்பிட அதையும் அவங்க கண்டுக்கல. ஆ அம்மா சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட வச்சுட்டேன். நத்திங் டு ஒரின்னு கோபி சொல்ல, தேங்க்ஸுங்கிறாங்க பாக்யா. கோபி வெளியே போயிட எழுந்திருக்கிற இனியா, அம்மா நீ வர்ற வரைக்கும் பாட்டி நல்லா தான் இருந்தாங்க. மத்தியானம் டாடி சாப்பாடு கொடுத்தாரு, சாப்பிட்டாங்க. இப்ப கூட நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உன்னை பார்த்ததும் தான் எழுந்திருச்சு உள்ளர போயிட்டாங்க. நீ எத்தனை நாள் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஓடி வந்து பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்திருப்ப. அப்பெல்லாம் உன்னை பாராட்டி இருக்காங்க. உனக்காக ஃபீல் பண்ணி இருக்காங்களா? டாடி ஒரு நாள் வந்ததும் உனக்கு கஷ்டம் கொடுக்கறேன்னான்லாம் கேக்குறாங்க. பாட்டி கொஞ்சம் டூ மச் தாம்மா அப்படின்னு இனியா சொல்ல, சரி அதெல்லாம் விடு. நீ உங்க டாடிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா உங்க பாட்டி சாப்பிடலன்னு அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாங்கிறாங்க இனியா. சொன்னேன்னு இனியா சொல்ல, அத நீ என்கிட்ட சொன்னியான்னு பாக்யா கேக்குறாங்க. சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேங்கிறாங்க இனியா. சரி மறந்துட்டேன், நான் ஃபோன் பண்ணேன்ல அப்பவாவது எடுத்து சொல்லிருக்கலாம்ல. ஒரு தடவை இல்ல 4 தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன் உனக்கு. 4 தடவையுமே கால் வெயிட்டிங்ல தான் போச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல, சாரிமாங்கிறாங்க இனியா. திருப்பி கூப்பிடணும்னு கூட உனக்கு தோணலல்ல? எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி, நான் எங்கேயாவது கீழே விழுந்துட்டு ஃபோன் பண்றேன்னு வச்சுக்கோயேன்,
அப்பவும் நீ இப்படிதான் போனை எடுக்காம இருப்பியா அப்படின்னு பாக்யா கொஞ்சம் கோவமா கேட்க, திட்டாதம்மா அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க. அப்படி யார்கிட்ட தாண்டி நீ அவ்வளவு நேரம் பேசின சொல்லு அப்படின்னு பாக்யா கேட்க, நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஏன் டவுட் இருந்தா கிளாஸ்ல ப்ரொஃபசர் கிட்டயே கேட்டு கிளியர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பாக்யா கேட்க, அவங்க திட்டுவாங்கம்மா, அவங்களுக்கு ஒழுங்கா கிளாஸ் எடுக்க தெரியாது அப்படின்னு அபாண்டமா சொல்றவங்க அவங்க கிளாஸ் எடுக்கிறதும் எனக்கு புரியவே புரியாதுங்கிறாங்க. கிளாஸ கவனிச்சா தானே புரியும், வேண்டாத அத்தனை ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டா எப்படி கிளாஸ் புரியும்? அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் எப்படி புரிஞ்சுச்சுன்னு பாக்யா பாயிண்ட பிடிக்கிறாங்க. எந்த ஃப்ரெண்டுன்னு இனியா மறந்து கேட்க, அதுதான் உன் டவுட்ட கிளியர் பண்ணி வச்சாங்களே அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு பாக்யா நச்சுன்னு சொல்ல, என்னம்மா நீ என்ன இத்தனை கேள்வி கேக்குறேங்கிறாங்க இனியா. நீ சொல்ற ரீசன்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல, நிஜமாவே ஃப்ரெண்டு கிட்ட தாமா பேசினேன், அதுவும் வெட்டி கதை எல்லாம் பேசல, படிப்பை பத்தி தான் பேசிட்டு இருந்தேங்கிறாங்க இனியா. இதோ பாரு, படிப்பை பத்தி பேசினா சந்தோஷம்தான், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இனியா, காலையில ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா சாயந்தரம் தான் வர்றா, வீட்ல என்ன நடந்தாலும் இவளுக்கு தெரியாது, நாம பண்றதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான்னு மட்டும் நினைக்காத. நான் வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், கூடவே உன்னையும் கவனிக்க தான் செய்யறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, நான் ஏதோ தப்பு பண்ற மாதிரியே நீ பேசுறமா, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற இனியாவோட குரல் கொஞ்சம் இறங்கி இருக்கு. தப்பு பண்ணாம இருந்தா உனக்கு நல்லது அப்படிங்கிற பாக்யா அங்கிருந்து போயிட இனியா யோசனையா நிக்கிறாங்க. நைட்டு நம்ம விக்ரமன் படத்தை ஹீரோயின் மாதிரி உட்கார்ந்து கணக்கு பார்த்துட்டு இருக்க கோபி தண்ணி பிடிக்கிறதுக்காக இறங்கி வர்றவர் பாக்யாவை பாக்குறாரு. அப்படியே டயத்தை பார்க்க அது 12:35ன்னு காமிக்குது. மணி 12 ஆகுது, பாக்யா இன்னும் தூங்கல அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸ் சொல்ல, கிச்சன் லைட்டை போட்டு தண்ணி பிடிக்க போறாரு. கிச்சன்ல லைட் எரியறத ஒரு பார்வை பாக்குற பாக்யா மறுபடி கால்குலேட்டர் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. கோபி தண்ணியை பிடிச்சிட்டு வர்றாரு. பாக்யா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வேலை பாக்குறத பாக்குறவரு வாட்டர் பாட்டில் அங்க திட்டுல வச்சுட்டு எடுத்து டீ போடுறாரு. கப்ல காஃபி எடுத்து ஊத்திட்டு வர்றவரு, பாக்யா பாக்யா காஃபின்னு நீட்டுறாரு. அத அங்க இருக்க டீப்பாய் மேல வச்சுட்டு, உனக்கு தான் நான் போட்டேன், வீட்ல இருக்க எல்லாரையுமே விழுந்து விழுந்து கவனிக்கிற, அன்பா பாசமா பாத்துக்கிற, யாருக்கு என்ன தேவையோ அத அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சு வைக்கிற, ஆனா உன்னை யாராவது கவனிக்கணும்ல, ஆ கவனிக்கணும் கவனிக்கணும், அதான் அப்படின்னு கோபி சொல்ல, அதுவரையிலும் பாத்துட்டு இருந்துட்டு மறுபடியும் வேலையில கவனம் செலுத்துறாங்க பாக்யா. பாக்யா, மார்னிங் ரொம்ப எர்லியரா எந்திரிக்கிற, அம்மா சொன்னாங்க, ஆனா நைட்டு கூட இவ்ளோ லேட்டா வேலை செய்யணுமா, கொஞ்சம் எர்லியரா தூங்கினா உடம்புக்கு நல்லதில்ல அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. அதை சட்ட பண்ணாம அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. ஓகே ஓகே, நீ பிஸியா இருக்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் அட்வைஸ் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல, காஃபி சாப்பிடு, அப்படியே சாப்பிட்டுட்டு வேலை பண்ணு, குட் நைட் அப்படிங்கிற கோபி கிச்சன்ல வந்து பால் பாத்திரத்தை மூடி வச்சுட்டு வாட்டர் பாட்டில கையில எடுத்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கிச்சன் வாசப்படியில இருந்து பார்க்க இன்னும் காஃபி அங்கேயே தான் இருக்கு. மாடிக்கு போயிடுறாரு. மறுநாள் காலையில பாக்யா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால முடியல போல இருக்கு, கையெல்லாம் திருப்பி திருப்பி முறுக்கிக்கிறாங்க. அக்கா எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், நாங்க வர்ற செல்வி. என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கிற, உடம்புக்கு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, ரெஸ்டாரண்ட் கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு பாக்யா சொல்ல, இப்ப என்ன பகல்லையே ரெஸ்டாரண்ட்ல வச்சு கூட பாக்கலாம்ல, எதுக்கு நைட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு செல்வி கேட்க, அங்க போனா ஒண்ணு மாத்தி ஒண்ணு வேலை வந்துகிட்டே இருக்கு, அதான் இங்க வீட்ல வச்சே பார்த்தேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அக்கா புது ரெஸ்டாரண்ட்ல லாபமெல்லாம் எப்படிக்கா இருக்குன்னு கேக்குறாங்க செல்வி. ஏதாவது லாபம் வர்ற மாதிரி தெரியுதான்னு அவங்க கேட்க, ம் நல்ல லாபம் செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, சூப்பர்க்கா சூப்பர் சூப்பர்ங்கிறாங்க செல்வி. ஈஸ்வரி எழுந்து சோஃபா கிட்ட வர, கோபி வெளியே இருந்து வராரு. என்ன கோபி வாக்கிங்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமாமா போயிட்டு வந்துட்டேங்கிறாரு அவரு. சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன்லன்னு கேட்டுக்கிட்டு ஈஸ்வரி உட்கார பக்கத்துல கோபியும் உட்கார்றாரு. பாக்யாவும் செல்வியும் இதை பார்த்துக்கிட்டே வேலையை பாக்குறாங்க. ஏன் கோபி இன்னைக்கு கிச்சனுக்கு போகணுமான்னு ஈஸ்வரி கேட்க, ஆமாமா கிச்சனுக்கு போகணும், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு, அதையும் முடிச்சிட்டு போகணும் அப்படின்னு கோபி சொல்ல, ரொம்ப அலையாதப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சரிமாங்கிறவரு கையில பேப்பர் எடுக்கிறாரு. எதேச்சியா அவரோட பார்வை டீப்பாய்க்கு போக, அங்க நைட் அவரு பாக்யாவை கொண்டு வந்து வச்ச காஃபி அப்படியே இருக்கு. கோபி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க, இவ யாருக்கு காஃபி போட்டு வச்சிருக்கா, மூடி கூட போடாம திறந்து வச்சிருக்கா அப்படிங்கிற ஈஸ்வரி கப்ப கையில எடுத்து தொட்டு பார்த்துட்டு, ஆறி போயிருக்கு அப்படின்னு மறுபடியும் வச்சுட்டு, பாக் அப்படின்னு கூப்பிடுறவங்க டக்குன்னு நிறுத்திக்கிறாங்க. ஆ அப்படின்னு பாக்யா குரல் கொடுக்க, செல்வி அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட, அம்மாங்கிறாங்க செல்வி அங்க இருந்தே. இது யாருக்கு போட்ட காஃபி, எப்ப போட்டதுன்னு ஈஸ்வரி கேட்க, கோபி அப்படியே எந்த பதிலும் சொல்லாம உட்கார்ந்துருக்காரு. எனக்கு தெரியலையேம்மா அப்படிங்கிற செல்வி பாக்யாவை பார்க்க, பாக்யா நைஃபை வச்சுட்டு வெளியே வர்றாங்க. வேகமா வந்து அந்த கப்பன் சாசர் எடுத்துட்டு உள்ளர போக, கேட்டதுக்கு பதில் சொல்றாளா பாத்தியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, அது நான் போட்ட காஃபிமா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. காஃபியை வாஷ் பேஷன்ல ஊத்திட்டு இருக்காங்க பாக்யா. அக்கா அக்கா குடுக்கா, நான் கழுவுறேன்
அப்படின்னு செல்வி வர பரவாயில்ல விடுங்கறாங்க பாக்யா. நீ எதுக்குடா காஃபி எல்லாம் போடுற? உனக்கு காஃபி வேணும்னா நான் போட்டு தர மாட்டேனா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அது அப்படின்னு கோபி ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே சரி போட்டதுதான் போட்ட ஏன் குடிக்கலன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அது நேத்து நைட்டு நான் பாக்யாவுக்காக போட்டதுமா அப்படின்னு கோபி சொல்ல பாக்யாவும் பாக்குறாங்க. செல்வி என்னடான்ற மாதிரி திக்குன்னு பாக்குறாங்க. ஈஸ்வரியும் திகைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்க. அது நான் ராத்திரி தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தேன். அப்போ லேட் நைட்டா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி அவ டயர்டா இருப்பாளேன்னு நான் தான் காஃபி போட்டு குடுத்தேன். அத குடிக்கிறதுக்கு மறந்துட்டான்னு நெனைக்கிறேன். அப்படின்னு கோபி பாலிசா சொல்ல ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா இந்த வேலை வேற நடக்குதா வீட்ல? அப்படின்னு செல்வி சிரிச்சுட்டே கேட்க, ஏய் வேலைய பாரு. பிளேட்ட கழுவுன்ட்டு பாக்யா அங்கிருந்து போறாங்க. கோபி ஒரு மாரி வெக்ஸ்டா அங்கிருந்து எழுந்து போறாரு. ஈஸ்வரி வேகமா எழுந்து வந்து கிச்சன்ல இருக்க பாக்யா கிட்ட, பாக்யா ராத்திரி உனக்கு கோபி காஃபி போட்டு குடுத்தானான்னு கேக்குறாங்க. ஆமான்னு பாக்யா சொல்ல, அவன் போட்டு குடுத்த காஃபியே தான் நீ கொட்னியா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, போட்டு குடுத்த காஃபியை தானே கொட்ட முடியும். போடாத காஃபியை எங்க இருந்து கொட்ட முடியும் அத்த? அப்படின்னு பாக்யா கேட்க, செல்வி பின்னாடி நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அவன் போட்டு குடுத்த காஃபியை அவன் முன்னாடியே கொட்டிட்டு அவன் முன்னாடியே கப்ப கழுவி வைக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் என்ன திருட்டு வேலையா பண்றேன் யாருக்கும் தெரியாம பண்றதுக்கு? அப்படின்னு பாக்யா கேட்க, அப்பா அவன் காஃபி போட்டு கொடுத்தா நீ குடிக்க மாட்டியா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அத்த எனக்கு தேவைன்னா நானே போட்டு குடிச்சுப்பேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஹம் இன்னும் அவனுக்கு உன் மேல இருக்க அக்கறையில தானே இதெல்லாம் செய்யறான். நீ ஏன் அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, உங்க பையனோட அக்கறை எனக்கு தேவையே இல்ல அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன பழி வாங்குறியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. மாறிட்டேன்னு சொல்ற ஒருத்தனை வதக்கிறியா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா உங்க பையனோட கதையே இந்நேரம் மாறி இருக்கும் அப்படின்னு பாக்யா சொல்ல, அவங்க அசால்ட்டா சொல்றது கேட்டு அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஈஸ்வரி. இன்னும் இந்த 3 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு என்னென்ன கச்சேரி எல்லாம் நடத்த போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். தேங்க்யூ.